அத்தியாயம் லியான் 1598. ஜெயசமரன் அவனுக்கு முன்னால் இருந்த 2 நிரஞ்சன யோகி வீரர்களின் புன்னகையை புறக்கணித்துவிட்டு அவனும் சிரிக்கத் தொடங்கினான். தனக்கு முன்னால் இருந்த 2 போர் வீரர்களும் நிரஞ்சன யோகி நிலையைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் சமீபத்தில் தான் நிரஞ்சன யோகி நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களின் உடலில் பாயும் சக்திகள் அரக்க பேரரசின் வால்மீகன் மற்றும் ராணாவை விட பலவீனமாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். மறுபுறம் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகையை கண்டதும் அவர்கள் இருவரின் கண்களிலும் கோபம் தோன்றியது. அந்த கோபத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் சொந்த சக்திகளை வெளியிடத் தொடங்கி ஒருவன் வலது பக்கத்திலிருந்தும் மற்றவன் இடது பக்கத்திலிருந்தும் ஜெயசமரனை தாக்கினர். தூரத்தில் நின்ற பரிகாலன் நிரஞ்சன யோகிகள் இருவரும் ஜெயசமரனை தாக்கியதை கண்டு சிரிக்க ஆரம்பித்தான். பின்னர் அவன் மெதுவாக ஆன்மீக சிலையை நோக்கி தனது பார்வையை திருப்பி பேராசை கொண்ட பார்வையுடன், என்னோட வீரர்கள் அந்த பொடியனை கொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆன்மீக சிலைக்கு எஜமான் இல்லாம இருக்கும். அந்த நேரத்துல நான் இதோட புது எஜமானாவேன். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சிலை அந்த சூரசிம்மா பேரரசு கைக்கு போக நான் ஒரு நாள் அனுமதிக்க முடியாது என்றான். அவன் பேராசையில் இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சிறிது தூரத்திலிருந்து 2 பெரிய தாக்குதல்கள் மோதும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு பரிகாலன் ஜெயசமரனை நோக்கி அவன் பார்வையை திருப்பிய போது 2 நிழல்கள் வேகமாக பின்னோக்கி நகர்ந்து 2 பெரிய பாறைகளில் மோதியதை கண்டான். பாறைகளில் மோதியதில் அவர்களின் வாயிலிருந்து நிறைய ரத்தம் வெளியேற தொடங்கியது. அதோடு அவர்களின் முகங்களில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தோன்றியது. இருவரின் வாய்களிலிருந்தும் ரத்தம் வெளியேறிய நேரத்தில் பரிகாலன் தனது இடத்தில் உறைந்து போய் மெதுவாக திரும்பி ஜெயசமரனை பார்த்தான். அந்த நேரத்தில் ஜெயசமரனை சுற்றி மிகவும் ஆபத்தான உள்சக்திகள் பரவி இருப்பதையும் அது யாராலும் மோத முடியாத அளவுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதையும் அவன் உணர்ந்தான். அத்தகைய உள்சக்திகளை உணர்ந்த பரிகாலன் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கி அவன் ஆச்சரியத்துடன், இவ்வளவு உள்சக்திகளா? அப்படின்னா அந்த பையன் ஒரு பஞ்சம தாந்திரியா என்றான். ஜெயசமரன் பரிகாலன் முகத்தை பார்த்ததும் அவனது முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் அதிகரித்தது. பின்னர் அவன் மென்மையான குரலில், சண்டை போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நொடியில நம்ம உயிரே போனாலும் போயிடும். கொஞ்சம் அங்க பாரு என்றான். ஜெயசமரன் இப்படி சொன்னவுடன் ஆன்மீக சிலையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி வெளிப்பட தொடங்கி அது பரிகாலன் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கியது. ஆன்மீக சிலையின் திடீர் தாக்குதலை தவிர்க்க பரிகாலன் வேகமாக பின்னோக்கி நகரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் நிரஞ்சன யோகிகள் இருவரும் ஜெயசமரனின் தாக்குதலால் காயமடைந்தனர். ஆனால் அவர்கள் எப்படியோ தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு ஜெயசமரனை பார்த்து தங்கள் உடலிலிருந்து நிறைய சக்திகளை வெளியிடத் தொடங்கினர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் முழு சக்திகளையும் போர் நுட்பங்களையும் பயன்படுத்த முடிவு செய்தனர். இதிலிருந்து அவர்கள் ஜெயசமரனை லேசாக எடுத்துக்கொள்ளும் தவறை இனி செய்ய விரும்பவில்லை என்று தெரிந்தது. ஆனால் அவர்கள் இருவரின் முழு சக்திகளும் அவர்கள் உடலிலிருந்து வெளிவருவதைக் கண்டு ஜெயசமரன் சிரித்தான். இதற்கிடையில் நிரஞ்சன யோகிகள் இருவரின் கைகளிலும் கூடிய சக்திகள் ஜெயசமரனை தாக்க அதிவேகத்தில் முன்னேற தொடங்கின. அப்போது அந்த 2 போர் வீரர்களும் ஜெயசமரனை ஒரு மூர்க்கமான நோக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வையில் ஜெயசமரன் ஒரு பஞ்சவ தாந்திரியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்தான தாக்குதலிலிருந்து குறைந்தபட்சம் அவன் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவம் அந்த 2 நிரஞ்சன யோகிகளின் நம்பிக்கையையும் சிதைத்தது. அவர்கள் இருவரின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு முன்பாகவும் ஜெயசமரன் தனது இடத்தை விட்டு அசையவில்லை என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பதிலாக அவன் தனது கை முஷ்டியை இருக்க தொடங்கியவுடன் ஒரு கருப்பு மின்னல் வானத்திலிருந்து கர்ஜிக்க தொடங்கி அது நேரடியாக அவர்களின் தாக்குதலை தாக்கியது. அதை பார்த்ததும் அந்த 2 நிரஞ்சன யோகிகளின் முகங்களின் நிறமும் வெண்மையாக மாறத் தொடங்கியது. இன்று வரை அவர்கள் மிகவும் பெருமையாக நினைத்திருந்த தாக்குதல் ஜெயசமரனால் ஒரே அடியில் அழிக்கப்பட்டது. இப்போது அவர்களுக்கு முன் நின்ற இளைஞன் நிரஞ்சன யோகி அரை அடி தூரத்தில் இருந்த ஒரு போர் வீரனை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த எண்ணத்துடன் அவர்கள் இருவரும் பின்வாங்க தொடங்கினர். ஆனால் வானத்திலிருந்து வந்த கருப்பு மின்னல் அவர்களின் உடல்களை நேரடியாக தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் இருவரும் வெட்டப்பட்ட காத்தாடிகளைப் போல அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள். இதிலிருந்து ஜெயசமரனின் தாக்குதல் அவர்களை மிக மோசமாக காயப்படுத்தியது என்பது தெளிவாக தெரிந்தது. 2 பேரரசுகளின் சக்தி வாய்ந்த போர் வீரர்களும் இந்த காட்சியை கண்டபோது அவர்களின் வாய்கள் ஆச்சரியத்தில் திறந்தன. இதற்கிடையில் தொலைவில் நின்ற பரிகாலனும் அங்கு நடப்பதைக் கண்டு பீதியடைந்த குரலில், இது எப்படி சாத்தியம் என்றான்.
நிலைமை அவனது கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் அவனது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. பின்னர் பற்களை கடித்துக் கொண்டு ஆன்மீக சிலையின் தொடர்ச்சியான தாக்குதல்களை தவிர்க்க முயன்று தம்பாவை நோக்கி பார்த்தான். தற்போது சூரியஜித் சிங்கத்தின் ஆபத்தான தாக்குதல்களுக்கு முன்னால் தம்பாவும் மிகவும் பலவீனமாக தோன்றினான். மேலும் அந்த சிங்கத்தின் தாக்குதல்களிலிருந்து தன்னை எப்படியோ காப்பாற்றிக் கொண்டிருந்தான். இது தொடர்ந்தால் ஒருவேளை தம்பா விரைவில் அந்த கொடூரமான சிங்கத்தால் கொல்லப்படுவான். பின்னர் பரிகாலனும் பெரும் சிக்கலில் சிக்குவான். இந்த எண்ணத்துடன் அவன் எல்லோரிடமும் சத்தமாக, வீரர்களே, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை கொல்லுவோம் என்று கத்தினான். அதை கேட்டு பள்ளத்தாக்கில் இருந்த அனைவரும் முதலில் ஜெயசமரனை கொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டனர். ஏனென்றால் ஜெயசமரன் இருக்கும் வரை ஆன்மீக சிலையின் தாக்குதல்களை அவர்களால் ஒருபோதும் தடுக்க முடியாது. அதோடு சிறிது நேரத்தில் ராஜன் லியான் சூரியஜித் வைட்டி சிங்கத்தின் கைகளில் கொல்லப்படுவான். பின்னர் இரு பேரரசுகளும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் பரிகாலனின் வார்த்தைகளை கேட்டு இரு பேரரசுகளின் வீரர்களும் உடனே ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து சக்திகளை ஒன்றாக வெளியிடத் தொடங்கி அவர்கள் அனைவரும் ஜெயசமரனை தாக்க வேகமாக முன்னேறத் தொடங்கினர். இந்த நேரத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்த ஜெயசமரன் இரு பேரரசுகளின் வீரர்களும் தன்னை தாக்க முன் வருவதை கண்டான். இதை பார்த்த அவன் உடனடியாக தனது கைகளிலிருந்து அழிவு சக்திகளை விடுவித்தான். அது உடனே வானம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து வானத்தில் இருள் சூழ்ந்து சுற்றிலும் யாரும் எதையும் பார்க்க முடியாத போது தாக்க முன்னேறி வந்த வீரர்களின் முகங்களில் ஒரு விசித்திரமான கவலை தோன்றத் தொடங்கியது. மறுபுறம் ஜெயசமரன் தனது அனைத்து அழிவு சக்திகளையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரே நேரத்தில் பலரை சமாளிக்க போகும் ஒரு அழிவுச் சுழலை உருவாக்கினார். அந்த வீரர்கள் முன்னேறி வந்தபோது அவர்கள் அந்த அழிவுச் சுழலில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் ராணா மற்றும் வால்மீகனை விட பலவீனமானவர்கள். அதனால் ஒரு சில நிமிடங்களில் அவர்களின் அனைத்து சக்திகளும் அழிவு சக்திகளால் இழுக்கப்பட்டன. அதனால் அவர்கள் அனைவரும் உதவியற்ற நிலையில் தரையில் விழத் தொடங்கினார்கள். அப்படி கீழே விழும் அவர்களின் வேதனையான குரல்கள் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தன. மறுபுறம் ஜெயசமரன் ஒரே தாக்குதலால் பல வீரர்களை காயப்படுத்தியதை கண்ட பரிகாலன் முகத்தில் பயத்துடன், உண்மையாவே இந்த பையன் யாருன்னு தெரியலையே என்றான். அப்போது தம்பாவும் தனது வீரர்கள் இப்படி காயமடைந்ததை கண்டான். இதை பார்த்ததும் அவன் முகத்தில் கோபம் தோன்றியது. அவன் சத்தமாக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீரர்களை காயப்படுத்துவ என்று கத்தினான். அப்போது அவன் காதுகளில் ஒரு கம்பீரமான குரல், அந்த பையன் சொன்னதை நீங்க யாரும் கேட்கல, அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை என்று விழுந்தது. அதை கேட்டு அவன் திரும்பி பார்த்தபோது சூரியஜித் சிங்கம் மிகுந்த கோபத்தில் அவனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெய்வீக வான் சிங்கத்தோட எலும்பை எங்க கிட்ட இருந்து எடுக்க நினைச்ச. நான் உனக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உன்னை 2 துண்டா கிழிக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று கர்ஜித்தது. இதை சொல்லிவிட்டு சூரியஜித் சிங்கம் ஒரு அடி முன்னால் வந்தது. அப்போது அதன் உடலில் இருந்து ஒரு விசித்திரமான இரத்த துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. பிறகு அந்த சிங்கம் தம்பாவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க விரும்பவில்லை. உடனே அது அவன் மீது பாய்ந்தது. இதை கண்டதும் தம்பா முகத்தின் நிறமும் மாறத் தொடங்கியது. ஏனென்றால் அந்த தாக்குதலிலிருந்து தப்பிப்பது தனக்கு சாத்தியமற்றது என்பதை அவன் அறிந்திருந்தான். தம்பா ஒருபுறம் இவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தபோது மறுபுறம் இருந்த பரிகாலனின் நிலையும் அவ்வளவு நன்றாக இல்லை. இந்த நேரத்தில் ஆன்மீக சிலையின் சக்திகள் நிரஞ்சன யோகியின் முதல் நிலையைப் போலவே இருந்தன. அதனால் பரிகாலனின் தாக்குதல்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்த போதிலும் அவனது தாக்குதல்கள் ஆன்மீக சிலையின் மீது சிறிய தாக்கத்தையே ஏற்படுத்தின. அதே நேரத்தில் ஜெயசமரனும் அந்த இரு பேரரசுகளின் நிரஞ்சன யோகி வீரர்களையும் காயப்படுத்தி இருந்தான். அதனால் பரிகாலன் விரும்பினாலும் அவர்களின் உதவியை அவன் பெற முடியவில்லை. மேலும் ஜெயசமரனும் அவ்வப்போது தனது உள் சக்திகளால் பரிகாலனை தாக்கிக் கொண்டிருந்தான். அதை தவிர்ப்பதும் அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இது அனைத்தையும் பார்த்து பரிகாலன் கோபத்தால் சிவந்து போனான். ஆனால் அவனது கோபத்தை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக சிலை அவனது உடலில் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசியது. ஆன்மீக சிலையின் அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் பரிகாலனின் முகம் ஒரு நொடியில் வெளிரி போய் பின்னால் சிறிது தூரம் சென்று விழுந்தான். ஆன்மீக சிலை அந்த ஒரே தாக்குதலால் அவனை மிகவும் மோசமாக காயப்படுத்தியது. அப்போது ஜெயசமரன் பரிகாலன் குணமடைய எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. அவன் ஆன்மீக சிலையை வைத்து அவனை தொடர்ந்து தாக்கினான்.
ஆன்மீக சிலையின் இத்தகைய தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொண்டு பரிகாலன் மிகவும் உதவியற்றவனாக உணர்ந்தான். இதன் காரணமாக அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் மனதில் எங்கோ ஒரு மூலையில் அவன் அங்கிருந்து பின்வாங்குவதை பற்றியும் சிந்திக்க தொடங்கினான். எல்லாவற்றிற்கும் மேலாக தற்போதைய சூழ்நிலையில் சூரியஜித் சிங்கத்திடமிருந்து வான் சிங்கத்தின் சடலத்தை பெறும் அளவுக்கு அவர்களின் நிலைமை இப்போது இல்லை. அவர்கள் உடனே பின்வாங்கவில்லை என்றால் ஏதாவது பெறுவதற்கு பதிலாக 2 பேரரசுகளும் நிறைய இழக்க நேரிடும். அதனால் கண்களில் ஒரு பிரகாசத்துடன் பரிகாலன் ஒரு உரத்த விசில் ஊதினான். அது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. அதை அங்கிருந்த அனைவரும் கேட்டார்கள். தரையில் கிடந்த காயமடைந்த வீரர்களும் அதை கேட்டதும் எப்படியோ எழுந்து நிற்க தொடங்கினர். விசில் சத்தம் கேட்ட பிறகு அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஓடத் தொடங்கினர். இதற்கிடையில் தம்பா மீது மற்றொரு சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலின் காரணமாக அவன் இரத்த வாந்தி எடுத்து தரையில் விழுந்தான். கீழே விழுந்ததும் அவன் கோபத்தால் சிவந்த கண்களுடன் ஜெயசமரனை பார்த்து, ஏய், இன்னைக்கு இங்க நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணம். நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வையு, உன்னை நான் 1000 துண்டுகளா வெட்டி வீசிருவேண்டா என்று கத்தினான். தனது வார்த்தைகளை சொல்லிவிட்டு தம்பாவும் அங்கே தங்கவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் அங்கிருந்து மறைந்து விட்டான். ஏனென்றால் இன்று அவர்களின் 2 பேரரசுகளுமே தங்கள் பணியில் தோல்வி அடைந்தனர். இந்த தோல்விக்கு ஜெயசமரனே காரணம் என்று அந்த 2 பேரரசுமே நினைத்து ஜெயசமரனை எதிர்காலத்தில் பழிவாங்க எண்ணினார்கள். தம்பா மறைந்த பிறகு அந்த முழு பள்ளத்தாக்கிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. தம்பா சொன்னதை கேட்ட ஜெயசமரன் அந்த 2 தலைவர்களும் எப்படி பயந்து ஓடுகிறார்கள் என்பதை பார்த்து புன்னகைத்தான். ஜெயசமரன் இப்போது மக்களின் அச்சுறுத்தல்களுக்கு பழகிவிட்டதால் தம்பாவின் அச்சுறுத்தல்கள் அவனை எதுவும் செய்யவில்லை. பின்னர் ஜெயசமரன் கையை அசைத்தவுடன் ஆன்மீக சிலை அவனுக்கு பின்னால் வந்து நின்றது. பிறகு அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்தியும் அவனது உடலுக்குள் திரும்பி சென்றது. இந்த நேரத்தில் சூரியஜித் சிங்கமும் கொஞ்சம் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது. இந்த சண்டை அதுக்கும் எளிதாக இருக்கவில்லை. ஜெயசமரன் சூரியஜித் சிங்கத்தின் கண்களை பார்த்து ஒரு கணம் மௌனத்திற்கு பிறகு, என்னோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு, இப்போ நான் பண்ண உதவிக்கான விலையை பத்தி பேசலாமா என்று கேட்டான். இதை கேட்ட சூரியஜித் சிங்கம் ஜெயசமரனின் பின்னால் நின்ற ஆன்மீக சிலையை முதலில் பார்த்தது. பிறகு ஜெயசமரனிடம், வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம ஏமாத்துற மனுஷங்க மாதிரி நான் இல்ல. உன்னோட உதவிக்கு என்ன விலைன்னு சொல்லு, அந்த விலையை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் என்றது. அதன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அதன் குகையை நோக்கி சுட்டி காட்டி, நான் ஒன்னும் பெருசா எதுவும் கேட்க போறதில்ல. அந்த வான் சிங்கத்தோட, அதான் உங்களோட தெய்வீக வான் சிங்கத்தோட எலும்பை எனக்கு கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு நான் அமைதியா இங்கிருந்து போயிடுவேன் என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் வாயிலிருந்து வந்தவுடன் அந்த பள்ளத்தாக்கில் பாயும் காற்று திடீரென அதன் இடத்தில் நின்று விட்டது. இந்த நேரத்தில் சூரியஜித் சிங்கம் ஜெயசமரனிடம் அதன் கூர்மையான பற்களை காட்டி, அப்படின்னா நீயும் அந்த 2 பேர் மாதிரியே தான் என்கிட்ட இருந்து அந்த எலும்பை கொள்ளையடிக்க வந்திருக்க இல்லையா என்று கேட்டதா. இதை கேட்ட ஜெயசமரன் மிக தெளிவான முறையில் அதனிடம், நீங்க பாரு நண்பா, இந்த உலகத்துல எதுவுமே சும்மா கிடைக்காது. இன்னைக்கு மட்டும் நான் உங்களுக்கு உதவி பண்ணலன்னா அந்த தெய்வீக சிங்க எலும்போட சேர்த்து உங்களோட உயிரும் போயிருக்கும். இந்த உதவிக்கு ஈடா எனக்கு ஒரு பெரிய விலை தேவைப்படும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுல இருந்தே நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் கேட்கறத கொடுக்கறேன்னு நீங்களும் வாக்கு கொடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க உங்க வார்த்தைகளை மீறினா உங்களுக்கும் அந்த 2 பேருக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கும் என்று கேட்டான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட சூரியஜித் சிங்கம் சற்று தயக்கத்துடன், உன்னோட உதவியை நான் எப்பவும் மறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஆனா அந்த தெய்வீக சிங்கத்தோட எலும்பை வச்சுதான் நான் 2ஆம் நிலை நிரஞ்சன யோகியா மாற போறேன். அதனால அந்த எலும்பை என்னால உனக்கு கொடுக்கவே முடியாது என்றது. அதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த ஜெயசமரன், இங்க பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் நிரஞ்சன யோகி மாத்திரைகள் இருக்கு, அத அந்த எலும்புக்கு ஈடா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றான். சூரியஜித் சிங்கத்தை சமாதானப்படுத்துவது மிகவும் கடினம் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் அவனுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட சூரியஜித் சிங்கம் ஆன்மீக சிலையை பார்த்தபோது அதன் கண்களில் ஒரு சிறிய பதட்டம் தோன்றியது. ஜெயசமரனுடன் சண்டையிட்டால் ஒருவேளை ஜெயசமரனும் அந்த ஆன்மீக சிலையும் சேர்ந்து தன்னை வெல்ல முடியும் என்பதை அது அறிந்திருந்தது. இதன் காரணமாக பள்ளத்தாக்கின் சூழல் பதட்டத்தால் நிறைந்தது. சிறிது நேரம் யாரும் எதுவும் சொல்ல துணியவில்லை.